ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனிக்யூன் தான். இந்த மேனிக்யூன் வச்சு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எந்த மாதிரிலாம் இந்த மேனிக்யூனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனிக்யூன் வந்துட்டு ட்ரெஸ் ஷாப்பில் இருக்கும். இல்லை ஃபேஷன் டிசைனிங் புதுசாக ஒரு ட்ரெஸ் உருவாக்குறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருக்கும். அப்புறம் பெரும்பாலும் வந்துட்டு பொட்டிக் இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு நம்ம இந்த 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 மாதிரி டால் நம்ம வந்து வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய இதில் வந்து டிஸ்பிளே ஸ்டாண்டாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இது வந்து வீட்டில் நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணலாமா, அது நமக்கு வந்துட்டு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஏன் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் நாம் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இது. நான் வீட்டில் தாங்க வச்சுருக்கேன். ஆனால் இது மூலிமா நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மேனிக்யூன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேனிக்யூன் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில டைமுக்கு வந்து உங்களுக்கு கற்பனையில் ஒரு வடிவம் வரும் இல்லையா. இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம், இந்த காம்பினேஷன் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி வச்சா எப்படி இருக்கும், ஒரு கற்பனையிலேயே நம்ம வந்து ஒரு 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 பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கி வச்சுருப்போம். அந்த கற்பனைக்கு வந்துட்டு உயிர் கொடுக்குற மாதிரி இது வந்துட்டு இந்த மேனிக்யூன் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் செல்ஃப் மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த புக்கில் எடுக்கலாம், இல்லை கஸ்டமருக்கு நம்ம வந்து நிற்க வச்சு எடுக்கலாம். அப்படி என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து நம்மக்கிட்டயே இருக்கிற இந்த மேனிக்யூன் மூலிமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சும்மா சும்மா ஒருத்தர் பிடிச்சி நிற்க வச்சு நம்மளால அளவெடுத்துகிட்டே இருக்க முடியாது. நமக்கு தோன்ற சந்தேகத்தை வந்துட்டு நில்லுங்க, நான் வந்துட்டு கரெக்ட் இந்த மாதிரி நான் அளவு எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் அவங்களுக்கு பிடிச்சி நிற்க வைக்க முடியாது. செல்ஃபாக நம்ம அளவு எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளியராக நம்மளால் அந்த அளவும் எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கம்மியாகுது. இந்த மேனிக்யூன் வந்துட்டு அதுக்கான பதிலாக வந்துட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியுது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ஷோல்டர் தான். இந்த ஷோல்டர் வந்துட்டு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். கழுத்து பகுதி இங்கே இருக்குது, கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு எவ்வளோ தூரம். இப்போ வந்துட்டு நம்ம நார்மல் நெக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு க்ளோஸ் நெக்காக இருக்கும், இல்லை போட் நெக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் இப்படி ஒரு இன்ச் வச்சா இங்கே இருக்கும். அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரம் நமக்கு கழுத்தோட அகலம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு எப்படி வந்து அந்த ஃபிட்டிங் எப்படி நமக்கு வரும், இந்த மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து எவ்வளோ தூரம் வைக்கலாம், பேக் சைடு வந்துட்டு கழுத்து பகுதி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து வந்துட்டு நெக் எப்படி எந்த மாதிரி வைக்கலாம், இல்லை ஒரு காலர் நெக் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்று. இது மூலியமாக வச்சு பேட்டர்ன் ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இன்னும் வந்து மெட்டீரியல் வந்து இந்த கிளாத் மேலேயே நம்ம வச்சுட்டு ஒரு ப்ரில் நம்ம மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு நெட் கிளாத் நம்ம வைக்கிறோம், இந்த மாதிரி வைக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தையே நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம கிளாத் வச்சு எப்படி கரெக்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இல்லை அந்த நெக்கு தாண்டி இங்கே பேக் சைடு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் வைக்கிறோம், ஓப்பன் வைக்கிறோம், இல்லை வந்து பேட்ச் ஒர்க் நம்ம வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இப்போ வந்து இங்கே எந்தெந்த இடத்துல நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல இந்த இந்த டால் மூலிமா வந்துச்சு நம்ம வந்து மேலே வந்து வச்சு பார்த்துட்டு இப்படி வச்சா நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு இந்த மேனிக்யூன் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் வந்து நாம் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனிக்யூன் மூலியமாகவே வந்து போட்டு பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுற்றி வந்து எல்லா பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் ஃப்ரண்ட் சைடு நெக் வந்துட்டு லோ நெக்கிங் வைக்கிறோம், ஃப்ரண்ட் சைடு நெக் வைக்கிறப்போ வந்து அந்த மாதிரி வந்துட்டு வருது. ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து ஒரு டிசைன் ஒரு ஒரு ஷேப் கொண்டு வந்தால் வந்துட்டு நமக்கு எப்படி எடுத்து காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேனிக்யூன் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க, சுடிதாராக இருக்கட்டும், சோலியாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம வந்துட்டு இது மேலே வந்துட்டு பேட்டர்னாக வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேட்டர்னும் ரெடி பண்ணிக்கலாம். டைரெக்டாக மெட்டீரியல் நம்ம போட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பின் பண்ணி அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்துட்டு அந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி தாங்க நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மேனிக்யூன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பல வழியில் வந்துட்டு எனக்கு
ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. கத்துக்கிறேன் நெறையா வந்து இது மூலியமா கத்துக்கிறேன். கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம்.